ஹாலிலேண்டோட லார்க் M2S மைக் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்விசிபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து பிராண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஒரு கேஸு, 2 மைக்கு, 2 ரிசீவர் வருது. நம்ம இப்போ இதோட குயிக் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸும் சம் கார்ட்ஸும் இருக்குது. அதை நம்ம அப்படியே தூக்கி ஓர வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மைக் கேஸு, பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கேரி பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேரி பேக் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது, பார்க்கவும் நல்லாவே இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ பேக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். சரி, பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கேட் புஷ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ரிசீவருக்கான ஒரு வயர் இருக்குது. ஸோ கேட் புஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக் யூஸ் பண்ணும்போது வெளியே இருக்கிற ஹேரு இது மாதிரி நாய்ஸ் எல்லாம் வந்து அதையும் வந்து ரிடெக்ட் பண்ணும். அதனால் அதை வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து மெயின் கேஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்குது, சிம்பிளாக நீட்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து டைப் சி வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ், இயர்பட்ஸ் மாதிரி தான் இதில் கேஸில் விட்டால் நம்ம சார்ஜ் அடிக்கும். ஸோ கேஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 பியூட்டிஃபுல்லான மைக்கு, ஒரு மொபைல் ரிசீவர் அண்ட் ஒரு கேமரா ரிசீவர் இருக்குது. ஸோ இந்த கேமராவோட ரிசீவருக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பியூட்டிஃபுல் மைக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ ஹாலிலேண்டோட லோகோவோட சின்னதாக 2 மைக் இருக்குது. இதிலே ஃபங்க்ஷன் பட்டன் வந்துடுது. கேமரா ரிசீவர் இதில் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு சர்க்கிள் நாப் இருக்குது. நம்ம அதே வச்சு வந்து ரிசீவரோட வால்யூம் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைல் ரிசீவர், நம்ம இதை மொபைலில் ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ நம்ம திரும்ப உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கேரி பண்ணி வச்சுக்கலாம், எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம் அந்த கேரி பேக் யூஸ் பண்ணி. ஸோ இந்த கேட் புஷ்ஷை வந்து நம்ம மைக்கில் எப்படி போடுறதுன்னா, பின்னாடி ஒரு சின்ன ரப்பர் பேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அதில் சொருங்கணும்னா நீட் அண்ட் லுக்காக வந்துடுது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ கூட இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான். நான் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி மேலும் பல அன்பாக்சிங் அண்ட் கேஜெட் அப்டேட்ஸ் வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.